இந்த லால்குடி நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிநவீன புதிய பஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை. லால்குடியில ஏற்கனவே இருந்த பஸ் ஸ்டாண்ட்ல நகர பேருந்துகள் மட்டும்தான் நிற்கும். லாங் டிஸ்டன்ஸ் போறவங்களுக்கு புறநகர் பேருந்துகள் அந்த வசதி இல்லை. இன்னைக்கு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில இந்த புது பஸ் ஸ்டாண்டை நாம இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். லால்குடியில மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டோட அனைத்து பகுதியிலையும் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தை வர்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள எப்படியாவது நிப்பாட்டணும்னு சிலர் சூழ்ச்சி செஞ்சாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நான் கொடுக்கிற 1000 ரூபாவை நீ நிப்பாட்ட முயற்சிக்கிறியா? என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்கிறேன்னு இந்த மாசம் 5000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சோடனே மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து உயர்த்தி 2000 ரூபாய் இனிமே மாசம் மாசம் கொடுப்பேன்னு அந்த வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது பொருளாதாரம் மட்டும் இல்லை, விளையாட்டுலேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திராவிட அரசு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ எம் கிஷோர் சைக்கிளிஸ்ட். எனக்கு ஒரு மெயின் ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சு, என்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராக் பைக், ஒரு ட்ராக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம உதயனாவோட டிஎன்சிஏ தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனில் நான் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணேன். வித்தின் 1 வீக்லேயே அது சாங்ஷன் ஆகி நான் உதயனா கையால் ஒரு 16 lakhs ஒருத்தர் ஒரு ட்ராக் பைக் கொடுத்தாரு. இப்போ நான் இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்டாக நிற்கிறதுக்கு உதயனாக்கு ரொம்ப நன்றி. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் விளையாட்டுத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறது. நம்ம விளையாட்டுத்துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் தர்றதுனால நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு தேசிய சர்வதேச அளவில் சாதனைகள் படித்து பதக்கங்களை குவிச்சு நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால இதுவரைக்கும் 120 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணியினை முதல் முறையாக நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது. இன்னும் 2 நாட்கள்ல மேலும் 150 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன் முறையாக இத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிமுக அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 380 கோடி. தமிழ்நாடு எப்படி எல்லா துறையிலும் நம்பர் 1 துறையாக இருக்கும், அதே மாதிரி விளையாட்டு துறையிலும் நிச்சயம் வெகு சீக்கிரம் நம்பர் 1 இடத்தை அணிஞ்சிடும். நான் டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக வாலிபால் டீமில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர் இப்போல்லாம் ஆகணும்னா எனக்கு கிட்டு தேவைப்படும். இந்த கிட்டு இல்லாமல் எப்படி ஒரு ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியாது. இது இருக்கிறதுனால ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம். 5 இயர்ஸில் அவங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஸ்போர்ட்ஸ்னால் கொஞ்சம் இன்னும் என்கேஜிங்காக வர அளவுக்கு நிறையா பசங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸும் நல்லா ஹையில் போயிட்டுருக்கு. டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து வாங்கினே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவங்க பக்கத்தில் நிற்கவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கிட்டு தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க கையால் ஒரு கப்பே வாங்கினேன்.